ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி துதிக்கின்றோம். முழு மனதோடும் சக்தியோடும் உம்மை போற்றுகின்றோம். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி துதிக்கின்றோம். முழு மனதோடும் சக்தியோடும் உம்மை போற்றுகின்றோம். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. எழுந்திருப்போம். எழுந்திருக்கொண்டு உற்சாகத்தோடு கரங்களை தட்டி மீண்டும் ஆராதனை. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. சேர்ந்து பாடி ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி துதிக்கின்றோம். முழு மனதோடும் சக்தியோடும் உம்மை போற்றுகின்றோம். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. நீரே வழியும் சக்தியும் ஜீவனமாக இருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் நீ தாமே ஒளியாக கடந்து வருகின்றேன். என்னுடைய குடும்பத்தில் இருள் எல்லாம் போகிற தெய்வம் நீ கடந்து வருகின்றேன். வழி தெரியாமல் இருக்கிற சமயத்தில் நீ தாமே வழியாக கடந்து வருகிறேன். நன்றி தெய்வம் சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு நம்முடைய அப்பத்தின் வடிவில் இரக்கத்தின் ஆண்டவராக நம்மத்தில் வருகிற தெய்வம், நம்முடைய தடைகள் எல்லாம் எடுத்து மாற்றுகிற ஓடி வருகிற தெய்வம், அந்த தெய்வத்தை உற்றுமைக்கு வண்ணமாக உரத்த குரலில் உணர்ந்து பாடி ஜெபிப்போம். நீரே வழியும் சக்தியும் ஜீவனும். நீரே வழியும் உண்மையும் வாழ்வும் நீரே உயிர்ப்புமன்றோ. நீரே வாயில் நீரே ஒளியும் நீரே ஆயனன்றோ. நீரே வாயில் நீரே ஒளியும் நீரே ஆயனன்றோ. கரங்களை உயர்த்தி தட்டி ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. சேர்ந்து பாடி ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. தூய
தூயவர் 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 என்று ஆண்டவரே எவ்வாறு வானத்தூதர்கள் பாடுகிறார்களோ அதே போல் நாங்களும் பாடுகின்றோம். எங்கள் வாழ்க்கையில் நீ சேர்க்கிற மகத்தான காரியத்துக்கு நன்றி சொல்கின்றோம். அந்த வானத்தூதரோடு சேர்ந்து புனித சமூகத்தோடு சேர்ந்து ஆண்டவரே தூய்மையற்ற உதடு கொண்ட நாங்கள் உம்மை வாழ்த்துகிற சமயத்தில் எங்களுடைய தூய்மையற்ற உதடானது அங்கு தூய்மை பெறும். இதை நாங்கள் ஓடி வருகின்றோம். உம்மை புகழ தகுதி உள்ள மக்களால் நீ மாற்றுகின்றீரே, நன்றி தெரிந்து சொல்லிக்கொண்டு நம்மை புகழ்வதற்கான தகுதியை தகுந்த தெய்வத்தை ஒன்று சேர்ந்து கொண்டு உரத்த குரலில் பாடி ஜெபிப்போம். தூயவர் 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 என்று. தூயவர் 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 என்று குரலை எழுப்பிடுவோம். அகரமும் நகரமும் முதலும் முடிவும் ஆனவரை போற்றுவோம். அகரமும் நகரமும் முதலும் முடிவும் ஆனவரை போற்றுவோம். எல் சடாய் எல் ராயே எபினேசர் ஆனவரே தாழ்த்தி யெகோவா இரே யெகோவா ரஃபா யெகோவா சம்மா சேர்ந்து பாடி யெகோவா இரே யெகோவா ரஃபா யெகோவா சம்மா சேர்ந்து ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை சேர்ந்து பாடி ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. நோய்கள் தடைகள் எல்லாவற்றையும் இறைப்பதில் விட்டுக் கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தில் நாம் சந்திக்கின்ற பல நெருக்கடிகள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வரும் தெய்வமே, எல்லாம் நோய்களிலிருந்து தடைகளிலிருந்து பெய் தொழிலிருந்து இப்போ நீ தாமே எங்களுக்கு விடுதலை தந்தில்லை. தெய்வீக சக்தியால் வல்லமையால் எங்கள் நெருப்பிலும் செல்வ தாகத்தோடு உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி செபிப்போம். பாடுவோமே தன் சிலுவை வழியாய் மீட்டவரை வாழ்த்தி பாடுவோம். கரங்களை உயர்த்தி தட்டி எல் சடாய் எல் ராயே எபினேசர் ஆனவரே எல் சடாய் எல் ராயே எபினேசர் ஆனவரே காந்தி யெகோவா இரே யெகோவா ரஃபா யெகோவா சம்மா யெகோவா இரே யெகோவா ரஃபா யெகோவா சம்மா கரங்களை தட்டி ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை சேர்ந்து பாடி ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி துதிக்கின்றோம். முழு மனதோடும் சக்தியோடும் உம்மை போற்றுகின்றோம். ஹல்லேலூயா 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 அனைவரும் சேர்ந்து ஹல்லேலூயா 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 கண்களை மூடிக்கொண்டு ஹல்லேலூயா சேர்ந்து
பாடி ஹalleluya கரங்களை விரித்து இயேசுவின் நாமத்தை உரத்த குரலில் கரங்களை விரித்து இயேசுவின் நாமத்தை ஹalleluya 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 இயேசுவின் நாமத்தை உச்சரித்துக்கொண்டு வல்லமை உள்ள நாமம், சக்தி உள்ள நாமம், மீட்பு தருகிற நாமம், நோய்களை விரட்டுகிற நாமம், பேய்களை விரட்டுகிற நாமம், அந்த இயேசுவின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு உரத்த குரலில் குரல் எழுப்பிக் கொண்டு ஹalleluya 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 இயேசுவே 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 உற்சாகத்தோடு குரல் எழுப்பி கண்களை மூடிய வண்ணமாக ஹalleluya 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 இயேசுவே 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 ஹalleluya 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 உற்சாகத்தோடு கட்டுகள் உடையப்படுகின்ற கொண்டிருக்கின்றன, தடைகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. உற்சாகத்தோடு இயேசுவின் நாமத்தை உச்சரித்து கொண்டு ஹalleluya 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 வான தூதர்கள் கொடை சூழ்ந்து நிற்கிறார்கள். உற்சாகத்தோடு வான தூதரோடு சேர்ந்து கொண்டு கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி இரு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை அனைவரும் சேர்ந்து ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை ஹalleluya 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 இயேசுவே 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 Praise the Lord. Hallelujah. 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 அவர்களே, அநேக மக்களுக்கு தெய்வம் விடுதலை கொடுக்க திருமணம். இந்த சமயத்திலேயே 3 குடும்பங்கள் பலருடைய செய்வினைக்கு ஆளாயிருக்கிறார்கள். வீட்டில் ஏதோ கட்டுகள் வைத்திருக்கிறார்கள் என்று பயந்திருக்கிறார்கள். தெய்வம் அந்த கட்டிலிருந்து அவர் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி இவர்கள் சென்று கொள்ளுவோம். கணவன் மனைவி இடையே பிரச்சனை இருந்திருக்கின்றது. அவர்கள் விவாகரத்து செய்த தீர்மானம் எடுத்துக்கிறார்கள். ஆனால் கணவன் வரவில்லை, மனைவி மட்டும்தான் இங்கு வந்திருக்கிறார்கள். தெய்வம் ஏதோ அந்த விவாகரத்து இல்லை, இவங்க 2 பேரையும் நான் ஒன்று சேர்ப்பேன் சொல்லிக்கொண்டு தெய்வம் அங்கு வாக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். இன்னொரு இடத்தில் கணவனுடைய குடிப்பழக்கத்திற்காக அந்த குடிப்பழக்கம் விடுதலை பெற வேண்டியதற்காக மனைவி இங்கு ஜெபிக்கின்றால் தெய்வம் மனைவியுடைய ஜெபத்தை எடுத்துக்கொண்டு அந்த கணவனுடைய குடிப்பழக்கத்தில் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி சொல்லிக் கொள்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். நம் கையில் ஜெபமாலை எடுத்துக்கொள்வோம். கையில் ஜெபமாலை எடுத்துக்கொண்டு தாய் வழியாக விசுவாசத்தை அறிக்கையிட்டுக்கொண்டு இந்த வழிபாட்டில் பங்கெடுப்போம். மக்களை உறவுகளை மையப்படுத்தி நாம் செய்வோம். இந்த 5 ரகசியங்களிலும் முதலில் நாம் நம்முடைய கணவன் மனைவிகளே உறவு, 2வது ரகசியத்தில் பிள்ளைகள் பெற்றோருடைய உறவு, 3வது ரகசியத்தில் சகோதரன் சகோதரி உள்ள உறவு, 4வது ரகசியத்தில் நமக்கும் உள்ள சமுதாயத்திற்கு உள்ள உறவு, 5வது ரகசியத்தில் நமக்கும் தெய்வத்துக்குள்ள உறவு. இதை மையப்படுத்திக் கொண்டு இந்த ஜெபமாலயம் செய்வோம். எல்லாவற்றையும் தாய் வழியாக ஒப்பு கொடுப்போம். ஒரு ரகசியம் முடிகிற சமயத்திலும் நான் சொல்கின்றேன், கடவுளை உயர்த்தி நீ சுதிக்கிற சமயத்தில் அந்தந்த உறவு நிலைகளில் இருக்கின்ற எல்லா தடைகளையும் தெய்வம் அங்கு எடுத்து மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி கொண்டு நம்முடைய விசுவாசத்தை இப்போது நாம் அறிக்கையிட்டு சொல்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடமிருந்து பிறந்தார். போந்து பிலாத்து அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்கா திரவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகிறேன். பாவ மன்னிப்பே நம்புகிறேன். உடலின் உயர்ப்பே நம்புகிறேன். நிலை வாழ்வே நம்புகிறேன். ஆமென். இந்த முதல் ரகசியம் தூயரின் மறை உண்மையில் இயேசு இரத்த வேர்வை சிந்தியதை நாம் தியானிப்போம். கணவன் மனைவியுடைய உறவுகளை மனதில் கொண்டு வருவோம். தெய்வமே, கணவன் மனைவியுடைய உறவு எவ்வளவு புனிதமானது என்பதை நீ தாமே எங்களுக்கு தந்திருக்கின்றீர். பலிப்பிடத்தில் அவர்களை நீ ஒன்று சேர்க்கின்றீர். இனி முதல் நீங்கள் இருவர் அல்ல ஒருவர் என்று சொல்லி ஒன்றுக்கிறீர். ஆனால் பலிப்பிடத்தில் இணைந்த அவர்கள் இன்று பிரிந்து வாழ்கிறார்கள். பலவிதமான சந்தேகத்தின் காரணமாக, வெறுப்பின் காரணமாக பிரிந்து வாழ்கிறார்கள். பிரிந்து வாழ்கின்ற எல்லா கணவன் மனைவியையும் இதுவும் பானத்தில் கொண்டு வருகிறோம் சொல்லிக்கொண்டு ஒரு நிமிஷம் சொல்லித்தர ஜெபத்தை எடுத்து சொல்லி இந்த ரகசியம் சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே பிரிந்து வாழ்கின்ற எல்லா தம்பதிகளை நிறைவாக ஆசீர்வதியும். அவரிடத்தில் இருக்கின்ற எல்லா விதமான வெறுப்பு தன்மைகளை எடுத்து மாற்றியர்களும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் உங்களுக்கு தெரிந்த தம்பதிகளை மனதில் கொண்டு வாருங்கள். பிரிந்து வாழ்கிற தம்பதிகளை மனதில் கொண்டு வாருங்கள். அவர்களுக்காக பரிந்துரைத்துக் கொள்ளுங்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் என்ற ஒரு குடும்பத்தை தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. வெளிநாட்டில் வேலை செய்து கொண்ட தம்பதிகள் சண்டை போட்டுக் கொண்டிருந்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் இங்கிருந்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றார்கள். இது அந்த 3 தம்பதிகளையும் தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். அந்த வெறுப்பு தன்மையிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, சந்தியா என்ற சகோதரியுடைய குடும்பத்தை தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். ருக்குமணி என்ற சகோதரியுடைய குடும்பத்தையும் தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற படுத்த படுக்கையாய் இருக்கின்ற ஒரு நபரை
அங்கு கவனிக்க ஆள் இல்லாமல் இருக்கின்றார்கள். தெய்வம் அந்த நபருக்கு துணை புரிந்து ஆசீர்வதிக்கின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற காலில் அலர்ஜி நோய் உண்டு. அந்த மனைவிக்கு அந்த அலர்ஜி நோய் உண்டு. அந்த அலர்ஜி நோயின் காரணமாக பல காரியங்கள் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். கணவன் அவருக்கு உதவி செய்வதில்லை. இதோ தெய்வம் அந்த கணவனுடைய உணர்வை தூண்டுகின்றார். அந்த மனைவிக்கு உதவி செய்யக்கூடிய கிருபையை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற கால் பாதத்தில் கால் ஹீல், அந்த ஹீலில் நல்ல வேதனை உண்டு. இப்ப அந்த வேதனை இல்லை. அது குணத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். உங்கள் இரு கரங்களும் உயர்த்தி கொண்டு இந்த கணவன் மனைவி தம்பதிகளை மனதில் கொண்டு வந்து இப்போ ஒரு நிமிஷம் இறைவனை ஸ்துதிங்கள். உரத்த குரலில் பாஷாவரம் இருக்கிறவர்கள், அந்நிய மொழி கிருபை உள்ளவர்கள் அந்த அந்நிய மொழி பாஷையில் இறைவனை ஸ்துதிங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. குரல் எழும்பட்டும். ஹல்லேலூயா 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 ஹலமலா ஷரரர ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பைல்ஸ் நோய் உள்ள ஒரு நபரை தெய்வம் குணப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிள்ளைகளால் சொந்த பிள்ளைகளால் பாதிப்புக்குள்ளான தம்பதிகள் பெற்றோர்கள் தனிமையில் இருக்கின்றார்கள். அவர்கள் கண்ணீர் சொல்கிறார்கள். தெய்வம் அந்த தம்பதிகளுடைய கண்ணீரை கண்டு அவர்கள் ஆசீர்வதிக்கின்றார். மோலி என்ற ஒரு சகோதரியை அவளையும் குடும்பத்தையும் தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். இந்த இரண்டாவது ரகசியம், இரண்டாவது துயர மறுமைகள், இயேசு கல்துணையில் கட்டுண்டு அடிக்கப்பட்டதை நாம் தியானிப்போம். இந்த ரகசியத்தில் விசேஷமாக பிள்ளைகள் பெற்றோருடைய உறவு நிலை மனதில் கொண்டு வருவோம். எவ்வாறு பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கின்றார்கள், பெற்றோர்கள் எவ்வாறு பிள்ளைகளை புரிந்து கொள்கிறார்கள், அவருடைய உறவுகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் மனதில் கொண்டு வந்து இறைசனை பிடித்துக் கொண்டு இந்த ரகசியத்தை நாம் ஜெயிப்போம். உங்களுக்கு தெரிந்த குடும்பங்களை மனதில் கொண்டு வாருங்கள். மரியாதை கொடுக்காமல் வாழ்கின்ற பிள்ளைகள் இருக்கின்றார்கள் பெற்றோர்களுக்கு. அதே போல் பெற்றோர்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல் பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பெற்றோர்களும் இருக்கிறார்கள். ஆக அவர்களெல்லாம் மனதில் கொண்டு வந்து இந்த ரகசியத்தை நாம் ஜெபிப்போம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, குடித்து வீட்டுக்கு தாமதமாக வந்து கொண்டிருக்கின்ற 2 பிள்ளைகளை இதோ அந்த பிள்ளைகள் வழியாக பெற்றோர்களுக்கு கிடைக்கிற வேதனைகள், தெய்வம் அந்த பெற்றோருடைய கண்ணீரை காண்கின்றார். பிள்ளைகளுடைய குடி பழக்கத்தில் விடுதலை கொடுத்து அவர்கள் ஆசீர்வதிக்கின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே வெளிநாடு போவதற்காக, ரொமேனியா போவதற்காக அவர்கள் தயார்படுத்துகிறார்கள். தெய்வம் நீங்கள் செல்லுங்கள், தைரியமாக நீங்கள் செல்லுங்கள், நான் உங்களுடன் இருப்பேன் என்று தெய்வமாக வாக்கு கொடுக்கின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும், கண் எரிச்சல், கண் குடைச்சல், இதிலிருந்து தெய்வம் ஒரு நபருக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் ஒரே வீட்டில் இருக்கிறார்கள், 2 கிச்சன் பயன்படுத்துகிறார்கள். தெய்வம் அது தவறு என்று சொல்லிக்கொண்டு அவர்களை பாவசங்கீதம் செய்ய தூண்டுகின்றார். அவர்களும் பாவசங்கீதம் செய்கிறோம் என்று தீர்மானம் எடுக்கிறதான கிருபை அவர்கள் பெறுகின்றார்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. யூரினரி இன்ஃபெக்ஷன் உள்ள 3 பேருக்கு தெய்வம் சௌக்கியம் கொடுத்து இப்ப ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பில் இருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இனி கரங்களும் உயர்த்தி உரத்த குரலில் ஸ்துதியுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, குரல் எழுந்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தப்போக்கு உள்ள 3 பேருக்கு தெய்வம் சௌக்கியம் கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹாரி அண்ணா என்ற தம்பதிகளை தெய்வம் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3வது ரகசியம், இயேசுவின் தலையில் முன்முடி சூட்டப்பட்டதை நாம் தியானிப்போம். விசேஷமாக சகோதரர்களுடைய உறவுகளை மனதில் கொண்டு வருவோம். சகோதரன் சகோதரி, கூட பிறந்த சகோதரன் சகோதரி, ஆண்டவரே இவர்களுடைய உறவு நீ தம்மை ஆசீர்வதித்தருளும். நல்ல ஒரு உறவாக நீ தம்மை அமைத்து கொடுத்துள்ளோம். இந்த காலகட்டத்தில் சகோதரன் சகோதரியிடத்தில் பேசுவதும் இல்லை, பழகுவதும் இல்லை. மாறாக நண்பரிடத்தில் நேரத்தை செலவிடுகிறார்கள்.
கூட பிறந்த சகோதரன் சகோதரியின் வெறுப்புக்கு உள்ளாக்கி விடுகிறார்கள். கூட பிறந்த சகோதர சகோதரிகளுடைய உறவுகளை மனதில் கொண்டு வந்த தெய்வமே இவர்கள் ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லிக்கொண்டு நாம் மன்றாடி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளை மனதில் கொண்டு வாருங்கள். கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது சொத்து பிரச்சனையின் காரணமாக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சொந்த சகோதரி மேல் வெறுப்பு வைராக்கியம் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரன், அந்த சகோதரனை தெய்வம் மன்னிக்கின்றார். வெறுப்பு வைராகத்தை எடுத்து மாற்றுகின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற கிருபாகரன் என்ற ஒரு நபரை தெய்வம் காட்டுகின்றார். தன் இளைய சகோதரன் மீது வெறுப்பு வைத்துக் கொண்டிருக்கின்ற அவரை தெய்வம் அது வேண்டாம், அந்த வெறுப்பை எடுத்து மாற்றி என்று அந்த சகோதரருக்கு தெய்வம் எடுத்து சொல்கின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக ஜேக்கப் என்ற ஒரு சகோதரனை தெய்வம் பேர் சொல்லி அழைக்கின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சகோதரன் நோய்வாய்ப்பட்டு படுத்துக் கொண்டிருக்கின்றார். இவர்கள் கூட பண்ண சகோதரி போய் பார்ப்பதில்லை. காரணம் வெறுப்பு. தெய்வம் அந்த வெறுப்பை எடுத்து மாற்ற வேண்டும், சகோதரரை போய் காண வேண்டும் என்று தெய்வம் அவருக்கு பணிக்கின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இரு கரங்களை உயர்த்தி கொண்டு நாம் ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றாக ஸ்துதியுங்கள், நன்றாக ஸ்துதியுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து சென்றதை நாம் தியானிப்போம். இந்த ரகசியத்தில் நமக்கும் சமுதாயத்திற்கும் உள்ள உறவை மனதில் கொண்டு வருவோம். இந்த சமுதாயமானது பலவிதமான பிரிவினை கொண்டிருக்கின்றது. ஜாதி அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், படிப்பின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில், பலவிதமான அடிப்படையில் பிரித்து ஆண்டு கொண்டிருக்கின்றது. நீயும் நானும் அதில் ஏதோ ஒரு பிரிவினையில் அடிபட்டு கொண்டிருக்கின்றோம், வீழ்ந்து விடுகின்றோம், அடிமையாகவும் இருக்கின்றோம். தெய்வமே, அவ்வாறு இந்த சமுதாயத்துக்குள்ள எனக்கும் ஒரு உறவும் இது பல பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது. எங்களை ஏற்றுக்கொள்ளும், எனக்கும் சமுதாயத்தில் உறவை புதுப்பித்து தாரும் என்று சொல்லிக்கொண்டு நாம் நம்முடைய உறவுகளை சரி செய்து கொள்வதற்காக நம்மை விட்டு கொடுத்து கொண்டு உரத்த குரலில் நாம் பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அரசாங்க உத்தியோகம் அவர் கிடைக்காமல் போயிருக்கின்றது. ஜாதியின் அடிப்படையில் அது கிடைக்காமல் போயிருக்கின்றது. இது தெய்வம் அவருக்கு துணை செய்கின்றார். அரசாங்க அதிகாரிகள் வழியாக நேரடியாகவே அவர் துணை புரிந்து அவரை ஆசீர்வதிக்கின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, 5 ஆசிரியைகளை தெய்வம் விசேஷமாக ஆசீர்வதிக்கின்றார். அதில் ஒன்று இந்த மறைமாவட்டத்தில் உள்ள கேட்டிகிசம் டீச்சரை விசேஷமாக தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தங்களுடைய உறவினர் யாரோ லஞ்சத்தினால் மாட்டியிருக்கின்றார்கள். இது அவர்களுக்காக இங்கு வேண்டுகிறார்கள். தவறை உணர்ந்து கொள்கின்றார்கள். தெய்வம் அவரை அந்த லஞ்ச ஒழிப்பிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, 3 பேரை 3 தொழிலாளிகளை தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். அதில் ஒரு நபர் மூட்டை சுமந்து கொண்டிருக்கிறவர். அவர் இங்கில்லை. அவருக்காக மற்றவர்கள் ஜெபிக்கின்றார்கள். அவருடைய சொந்தங்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர் ஜெபிக்கிறார்கள். அந்த மூட்டை சுமக்கின்ற அந்த நபரை தெய்வம் விசேஷமாக ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. பொருளாதார நெருக்கடியில் இருந்து 10 குடும்பங்களை தெய்வம் விடுவிக்கின்ற வழியை தெய்வம் அவர்களுக்கு காட்டி கொடுக்கின்றார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இரு கரங்களும் உயர்த்தி நாம் ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குரல் எழும்பட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சமுதாயத்தில் உள்ள கட்டுகளும் அழியப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமைகள், தீய சக்திகள் எல்லாம் உடைந்து போகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஐந்தாவது ரகசியம், இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்ததை நாம் தியானிப்போம். இந்த ரகசியத்தில் நமக்கும் தெய்வத்துக்கும் உள்ள உறவை மையப்படுத்தி நாம் சிந்தித்து பார்ப்போம். எனக்கும் தெய்வத்துக்குள்ள உறவானது பலிப்பிடத்தோடு இணைந்திருப்பது. பலிப்பிடத்தில் வருகிற இயேசு கிறிஸ்து அப்பவடிலும் ரசவடிலும் வருகிற தெய்வத்தை மையப்படுத்தி இருப்பது. எந்த அளவுக்கு நான் பலிப்பிடத்தோடு இணைந்திருக்கின்றனோ அந்த அளவுக்கு எனக்கும் தெய்வத்துக்குள்ள உறவு அங்கு ஆழமாக இருக்கும். எந்த அளவுக்கு பலிப்பிடத்தை விட்டு நான் செல்கின்றேனோ என் உறவும் அதுக்கேற்றபடி இறைவனை விட்டு தூரே நிற்கும். சிந்தித்து பார்ப்போம். தெய்வதே என்மேல் இரக்கம் வைவென்று சொல்லிக்கொண்டு எல்லா தடைகளையும் எடுத்து மாட்டுவோம். என்னை எது பலிப்பிடத்திலிருந்து பின் திருப்புகிறது என்று சிந்தித்து பார்த்துக்கொண்டு இந்த ரகசியத்தில் நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக பாவ சங்கத்திலும் செய்யாமல் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் ஆயிருக்கின்ற 3 சகோதரர்கள் இங்கு இருக்கின்றார்கள். தெய்வம் அவர்களை தூண்டுகின்றார். பாவ சங்கீதனம் நிர்பந்தமாக செய்ய வேண்டும் என்று தெய்வம் அவர்களிடம் தூண்டுதல் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, தகுந்த தயாரிப்பில்லாமல் திருப்பையில் பங்கெடுக்கின்ற 5 குடும்பங்கள் கடமைக்காகவே வந்து விடுகிறார்கள். அதுவும் நேரத்தோடு இல்லாமல் நேரம் காலம் தாழ்த்து கொண்டு வருகிறார்கள். கடமைக்காக மட்டுமே ஞாயிற்றுமைகளில் பங்கு பெறுகிறார்கள். தெய்வம் அந்த 5 குடும்பத்தை பிரத்யேகமாக தெய்வம் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். அது தவறு என்ற தூண்டுதலை அவர் எடுத்துக் கொடுக்கின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக நற்கருணை மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற 2 பேர், 2 சகோதரிகள். அவர்கள் திருப்பலி வரமாட்டார்கள், வழிபாட்டுக்கு மட்டுமே வந்து கொண்டு போவார்கள். தெய்வம் அவர்களை கண்டுகின்றார். வழிபாடானது பலிப்படுத்தலுக்கு வர வேண்டும், இங்குத்தான் நான் இருக்கிறேன் என்பதை தெய்வம் அவர்களுக்கு அந்த உணர்வை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, முழங்காலுக்கு கீழே நல்ல வேதனை உண்டு, இப்ப அந்த வேதனை இல்லை, அந்த காயம் இல்லை. தெய்வம் அந்த நபர் சௌக்கியம் கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பில் இருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். முதன்மை வானத்தோர் புனித மிக்கேலே, வானத்தவர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, திருத்தவர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் பிள்ளைகளோடு சேர்த்து புனித கன்னிமரின் திருப்பாதத்தில் காணிக்காக வைக்க உங்களை மன்றாடுகின்றோம். அனைவரும் முழுதாக வைத்துக் கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே மன்றாட்டை, கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும், கிறிஸ்துவே மன்றாட்டை கனிவுடன். உலகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், தூய ஆவியராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், தூய்மை மிகு மூவோர் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், புனித மரியே, எங்களுக்காக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் திருஅவையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் இறை அருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் எதிர்நோக்கின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கண்ணிமை குன்ற அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் மாசில்லாத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் பாவக்கரையில்லா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் படைத்தவரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக பேரறிவு மிகு அன்னையே, எங்களுக்காக வணக்கத்துக்குரிய அன்னையே, கண்ணியே, எங்களுக்காக போற்றுதற்குரிய கண்ணியே, எங்களுக்காக வேண்டிக் வல்லமை உள்ள கண்ணியே, எங்களுக்காக பரிவுள்ள கண்ணியே, எங்களுக்காக நம்பிக்கைக்குரிய கண்ணியே, எங்களுக்காக வேண்டிக் நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் ஞானம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் மாட்சிக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் பக்தி நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் மறைப்பொருளின் ரோசா மலரே, எங்களுக்காக வேண்டிக் தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் தங்கமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் பொன்மயமான கோவிலே, எங்களுக்காக வேண்டிக் உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் விடியற்கால விண்ணீனே, எங்களுக்காக வேண்டிக் நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் புலம்பெயர்ந்தோருக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் உயிரோர்வோருக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கிறிஸ்துவர்களின் துணையே, எங்களுக்காக வேண்டிக் வானதூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் ஒருவரும் தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் இறைவாக்கினர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் குறித்துதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் மறைசாட்சிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் உரையடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கன்னியர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் அமல உற்பவியான அரசியே, எங்களுக்காக வேண்டிக் விண்ணேற்பு அடைந்த அரசியே, எங்களுக்காக வேண்டிக் திருஜெபமாலையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் இந்த நாட்டின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, மன்றாட்
பாவங்களை பொறுத்து உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இறைவனின் புனித அன்னையே, இரவும் அடைக்கலம் நாடி வந்தோம், எங்கள் தேவைகளில் எங்களை புறக்காணீர். மாட்சிக்குரிய கன்னியே, விண்ணுலக பெயர் பெற்ற அரசியே, அனைத்து துன்பங்களில் இருந்தும் எங்களை காத்தருளும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதுடன் உன் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி அருளும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்க அரசு ஜெபத்தை சேர்ந்து உரத்துக்குள் ஜெயிப்போம். வாழ்க அரசியே, இலக்கமிகு அன்னையே, இயேசுவின் அன்னையே, வாழ்வே இனிமையே தஞ்சமே வாழ்க. வாழ்வே வெஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள், தாய்மை இழந்த மக்கள், தாயே நம்மை கூவி அழைத்தோம். தாயே உன்னை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்று உம்மை நோக்கி, கண்ணீர் கனவாய் உன்னை நோக்கி கதறியே அழுதோம், கதறியே பெருமூச்சு எறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, எங்களுக்காக பரிந்துரைப்பவர், அன்புடன் எம்மை கடற்கண் பாரீர். அன்புடன் என்னை கடற்கண் பார். உன் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை, உன் திருவயிற்றின் கனியாக இயேசு, இன்மை வாழ்வில் இன்மை வாழ்வு இறுதியில் காட்டுவீர். என்னை காட்டு. கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, தாயின் கனி, இனிமை தருவே, இனிமை கன்னி மரியே. ஆமென். ஆமென். பெருத்தோட ஜெபத்தை சேர்ந்து ஜெயிப்போம். மிகவும் நெருக்கமுள்ள தாயே, பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக திருமகனும் மன்றாடும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காகவும் திருமகனை மன்றாடும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காகவும் திருமகனிடம் மன்றாடும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். எழுந்து நிற்போம். நமக்கு விடுதலை தருபவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் வேறு யாருமல்ல, இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் சந்திக்கின்ற வேதனைகள், உங்கள் குடும்ப சூழல்கள், கணவன் மனைவி உங்களுக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை உள்ள பிரச்சனை, பிள்ளைகள் பெற்றோர்களுடைய பிரச்சனை, சகோதர சகோதரியுடைய பிரச்சனை, உனக்கும் சமுதாயத்துக்கும் உனக்கும் தெய்வத்துக்கும் உறவு நிலைகள், மீண்டும் ஒருவரை மனதில் கொண்டு வருவோம். கண்களை திறக்காமலே, ஆண்டவரே எனக்கு நீ மட்டும்தான் ஆண்டவரே, வேறு யாரும் இல்லை, நீ மாத்திரம் ஆண்டவரே, எனக்கு வேறு யாரும் இல்லை, இது நான் அறிக்கையிட்டுக் கொள்கின்றேன். ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் நீ மட்டுமே. இந்த உலகத்தை அல்ல, என்னுடைய திறமையை அல்ல, என்னுடைய ஆரோக்கியத்தை அல்ல, என்னுடைய பணமோ படிப்போ அல்ல, நீ மட்டுமே, நீ மட்டுமே தகுதியுள்ள நபராக இருக்கின்றேன். உன்னை மட்டுமே நான் ஆராதிப்பேன், எந்த ஒரு மனிதர்களையும் அல்ல. உன்னை மட்டுமே நான் புகழ்வேன், உனக்கு மட்டுமே என் வாழ்க்கையில் நான் 1ஆம் ஸ்தானம் தருவேன். நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு இந்த பாடலை கரங்களை தட்டி பாடி நாம் இறை ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடி ஜெபிப்போம்.
இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. கரங்களை உயர்த்தி தட்டி இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. சேர்ந்து பாடி இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. கரங்களை தாழ்த்தி ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சேர்ந்து முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. நல்லவனாய தெய்வமே, அன்பு என்றால் என்னவென்று நீ தாமே கற்றுத் தருகின்றீர். அந்த அன்பை எவ்வாறு வாழ வேண்டும் என்று நீ தாமே கற்றுத் தருகின்றீரே. நன்றி தெய்வமே, கற்றுத் தருகின்ற தெய்வமே, தடைகளெல்லாம் எடுத்து மாற்றுகின்ற தெய்வமே, எங்கள் முழு விடுதலை தருகின்ற தெய்வமே, இதோ நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தியும் ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் சொல்லிக்கொண்டு உரத்த குரலில் உணர்ந்து பாடி செல்கிறோம். நீ மாற்றுகிறார்கள். அன்பு என்றால் என்னவென்று சொல்லித் தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும் பாவி மனம் மறங்குகின்ற தெய்வம் அன்பு என்றால் என்னவென்று சொல்லித் தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சேர்ந்து பாடி பெரும் பாவி மனம் மறங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. தம்மை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. தம்மை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. இரு கரங்களும் உயர்த்தி இயேசு நீர் மாத்திரமே. சேர்ந்து பாடி இயேசு நீர் மாத்திரமே. குரல் எழுப்பி இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. கரங்களை தாழ்த்தி தட்டி ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவம் என்பது என்ன, அந்த பாவத்திலிருந்து எவ்வாறு பின் திரும்ப வேண்டும், அந்த பாவம் செய்யாமல் எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் கற்றுத் தருகின்ற தெய்வம் இயேசு நீ மட்டுமே. நீ மட்டுமே எங்கள் மத்தியில் இப்ப வந்திருக்கின்றேன். அப்பா வழியில் நீ வந்திருக்கின்றேன். நன்றி தெய்வமே, என்னுடைய எல்லா தடைகளையும் என்னுடைய எல்லா பாவத்தையும் எல்லா குற்றங்களிலிருந்து விடுதலை தருகிறீரே. எல்லா தடையும் எடுத்து மாற்றுகிறீரே. எரிக்கோ மதில் விழுந்தது போலவே எங்கள் வாழ்க்கையில் சொல்ல எல்லா தடைகளும் இப்ப நீ தம்மை தகர்த்துக் கொண்டிருக்கிறீரே. நன்றி தெய்வம் சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு நமக்கு கற்றுள்ள தெய்வத்தை உற்று வைக்கும் விதமாக உரத்த குரலில் பாடி செல்கிறோம். நீ மாத்திரமே. பாவத்தை சுட்டிக்காட்டி கண்ணீர் துடைக்கும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம் இயேசு நீர்
குரல் எழுப்பி கரம் தாழ்த்தி ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சேர்ந்து பாடி ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் கரங்களை உயர்த்தி இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. தேவனே, நீ மாத்திரம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் வேறு யாருக்கும் அங்கு இடமில்லை. இதோ என் உடல், என் மனம், என் உள்ளம் அனைத்தும் உனக்கே நான் விட்டு தருகின்றேன். என் சிந்தனைகள், என் பேச்சுக்கள், என் கருத்துக்கள் அத்தனையும் உனக்கு நான் தருகின்றேன். நீ மட்டுமே சிந்தைகளும் தீய சக்திகளுக்கும் என் உடலில் அங்கு இடமில்லை, என் சிந்தனையில் அங்கு இடமில்லை. இயேசுவின் நாமத்தினால் எல்லா திண்மைகளும் எல்லா தீய சக்திகளும் என்னை விட்டு நீ போகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல 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 ஹல. குரல் எழுப்பி ஸ்துதியுங்கள். ஹல்லேலூயா, இயேசு நாமத்தை மட்டுமே உச்சரித்து ஸ்துதியுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா கட்டுகளும் அழிக்கப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நெஞ்சு வருத்தத்தில் இருந்த 3 பேருக்கு தெய்வம் சௌக்கியம் கொடுத்ததை ஆசீர்வதிக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரஸ்ட் கேன்சரில் இருந்த ஒரு சகோதரியை தெய்வம் காக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொண்டை வேதனையில் இருந்து தெய்வம் ஒரு நமக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இடுப்பு வருத்தத்திலிருந்து 5 பேருக்கு தெய்வம் சௌக்கியம் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கை வருத்தம், முழங்கை வேதனை, கரைகளை உயர்த்த முடியாது, கை மடக்க முடியாது, நல்ல வேதனை, அதற்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோல் வியாதி, தோல் வியாதியிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தத்தை கண்டால் பயப்படுவார்கள், தெய்வம் அது விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். கனவில் அடிக்கடி பாம்பு வந்து கொண்டிருக்கும், அதில் பயந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த கனவிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஷோல்டர் வேதனையிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். குழந்தை பாக்கியத்தை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். தசை பிடித்தம், காலில் தசை பிடித்தம் உண்டு, அதிலிருந்து விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். தெய்வம் ஒரு நபருக்கு வாகனத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். 2 பேருடைய விசா தடையை தெய்வம் எடுத்து மாற்றி ஆசீர்வதிக்கின்றார். வேலை செய்கிற இடத்தில் இந்த சகோதரிக்கு உடல் ரீதியான பிரச்சனை அங்கு வருகிறது, தெய்வம் அந்த சகோதரிக்கு பாதுகாப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். தன்னை குறித்து தவறான கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருந்த சொந்தங்கள், அந்த சொந்தங்களிலிருந்து தெய்வம் அவரை காக்கின்றார். அது தவறு என்று சொந்தங்களை அவர் உண்மைக்கின்றார். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு ஆராதனைக்கு தகுதியான தெய்வம்
இயேசு நீர் மாத்திரமே ஆராதனைக்கு தகுதியான தெய்வம். இயேசு நீர் மாத்திரமே முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம். இயேசு நீர் மாத்திரமே. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம். இயேசு நீர் மாத்திரமே. வலதுகரத்தை நீட்டி பிடித்துக் கொண்டு இயேசுவே நீ மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. என் வாழ்க்கையில் உனக்கு மட்டுமே இடம் உண்டு ஆண்டவரே. இயேசு நீர் மாத்திரமே. வேறு யாரும் இல்லை, நீ மட்டுமே இருக்கின்றீர் ஆண்டவரே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசுவே நீ மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. Praise the Lord. Hallelujah. 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 மக்களே, சந்தோஷமாக இருக்கின்றோம். நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்ற சொல்கிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள். வாவ், praise the Lord. கரங்களை தட்டி இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொள்வோம். பல பாரத்தோடு இங்கு நாங்கள் கடந்து வந்தோம். இப்போது பாரம் இல்லை. இது ஒரு அமைதியான ஒரு சூழல் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. மன கஷ்டத்திலிருந்து, மன பாரத்திலிருந்து அந்த தலை விடுதலை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் என்று உணர்ந்தவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். வா, பிரேஸ். கரங்களை தட்டி இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொள்ளுங்கள். அதே மாதிரி உடல் ரீதியாக மன ரீதியாக விடுதலை பெற்றிருக்கிற பலருக்கும் சௌக்கியம் தெய்வம் கொடுத்திருக்கின்றார். உடல் ரீதியாக விடுதலை பெற்றிருக்கிறீர்கள், மன ரீதியாகவும் சௌக்கியம் பெற்றீர்கள். அப்படி சௌக்கியம் பெற்றவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி அசைத்து காட்டுங்கள். 1 2 அப்பெல்லாம் பலரும் இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொள்வோம். சாட்சி சமயத்தில் நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். நாம் அனைவரும் முழுதாக வைத்துக் கொண்டு இறை ஆசிரியரை பெற்றுக் கொள்வோம். மாண்புயர் உணவளித்தீரே. இனிமையான தன்னகத்தை கொண்ட பம் இது
மீட்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றும் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் மன்றாடுகின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனையில் நித்தியம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசயம் புரிவோம். கரங்களை உயர்த்தி